வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நாம பார்க்க போறது, நம்ம கிச்சன்ல தினமும் யூஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல் ஹெர்ப். அதுதான் புதினா இலை. பிரியாணி, சட்னி, ஜூஸு எல்லாத்திலும் நம்ம புதினா யூஸ் பண்றோம். ஆனா, புதினா உண்மையிலேயே எதுக்கு நல்லது? தினமும் சாப்பிடலாமா? வெயிட் லாஸ்க்கு உதவுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இப்ப டீட்டெயிலா பதில் பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். புதினா இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரோமேட்டிக் ஹெர்ப்ன்னு சொல்லலாம். அதே மாரி கூலிங் எஃபெக்ட் குடுக்கிறதா இருக்கு. ஃப்ரெஷ் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் குடுக்கிறதா இருக்கு. இது நேச்சுரல் மெடிசன்ல கூட யூஸ் பண்றாங்க. 100 கிராம் புதினாவுல இருக்கிற சத்துக்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். 100 கிராம் புதினாவுல கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 கிராம் இருக்கு. ஃபைபர் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிராம் இருக்கு. புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கிராம் இருக்கு. ஃபேட் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவுன்னே சொல்லலாம். முக்கியமான விட்டமின்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ. இது நம்மளுடைய கண் மற்றும் ஸ்கின்னுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ண உதவி பண்ணுது. இதுல இருக்கிற முக்கியமான கனிம சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இதுல அயர்ன் இருக்கிறதால நம்மளுடைய பிளட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கால்சியம் இருக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்துக்கு உதவி பண்ணுது. பொட்டாசியம் இருக்கிறதால பிபி கண்ட்ரோல் பண்ண உதவி பண்ணுது. இதுல இருக்கிற ஸ்பெஷல் காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா மென்டால் தான். கூலிங் எஃபெக்ட்டை சூப்பரா குடுக்கும். அதே மாதிரி இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. புதினா இலைய சாப்பிடுவதால கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல டைஜஷன் தான். மென்டால் இருக்கிறதால கிளாஸு, ப்ளோட்டிங்ஸ் ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி டைஜஷனை ஸ்மூத் ஆக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதே போல் பாடி கூலிங்காக வச்சுக்கும். ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். சம்மரில் ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே இதை சொல்லலாம். அதுபோல் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். ஏன்னா இதில் விட்டமின் சி ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால இன்ஃபெக்ஷனை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. வெயிட் லாஸுக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா இதில் லோ கலோரி, டைஜஷன் இம்ப்ரூவ் இருக்கிறதால ஃபேட் பர்னிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. அதே போல் கோல்ட் அண்ட் காஃப் ரிலீஃப் பண்ணுறதுக்கும் இந்த புதினா பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா இதில் மென்டால் எஃபெக்ட் இருக்குது. ப்ரீத்திங் ஈஸியாகவும் இருக்கிறதால இது கோல்ட் அண்ட் காஃப் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். பிரெயின் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. ஏன்னா இதில் அரோமா மைண்ட் ஃப்ரெஷ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும். அதே போல் நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கும் இது உதவியாக இருக்குது. ஏன்னா ஆக்னி ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதால இந்த புதினா இலை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் அயன் இருக்கிறதால ஹீமோக்ளோபின் சப்போர்ட் பண்ண உதவி பண்ணுது. இதய ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக இருக்குது. இதில் பிபி கண்ட்ரோல் பண்ணுது. நல்ல சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கறதால நம்ம இதயமும் ஆரோக்கியமாக இருக்க உதவியாக இருக்குது. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா சட்னி செஞ்சு சாப்பிடலாம். புதினா ஜூஸ் பண்ணலாம். பிரியாணியில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணினா இன்னும் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக எடுத்தால் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். சின்ன குழந்தைங்க மாட்ரேட் அளவில் எடுத்துக்கிறது நல்லது. எப்படி சாப்பிட்டா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, ரா இல்லைன்னா குக்குடு 2மே ஓகே தான். ஜூஸ் வித்தவுட் சுகர் ரொம்ப நல்லது. நல்ல புதினா எப்படி தேர்வு செய்வது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் க்ரீன் கலரில் இருக்கணும். வில்ட் ஆகாததா இருக்கணும். ஸ்ட்ராங் ஸ்மெல்ல இருக்கணும். புதினா ஒரு சிம்பிள் ஹெர்ப் மட்டும் இல்லை, ஒரு நேச்சுரல் மெடிசன்னே சொல்லலாம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, மென்தால் இருக்கிறதால டைஜஷன், கூலிங் எஃபெக்ட், இம்யூனிட்டி, ஸ்கின் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீப்ஷாலி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஹெல்த்தி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.